இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சித்தப்பா அவ்வளோ சீக்கிரம் எவனாலையும் கண்டுபிடிக்க முடியாது. முடியாது மவனே. மவனே, இது சித்தப்பனோட கை வித்த. சரி, இன்னொரு பாம் பேக்லயே இருக்கட்டும். சரி காளியம்மா. நீங்க இந்த மாலைய கோயிலுக்கு எடுத்துட்டு போய் யாருக்கும் தெரியாம யாகசாலையில ராஜன் யாகம் செய்யற இடத்துல போய் அதை வச்சிடுங்க. யாகம் முடிஞ்சதும் கும்பாபிஷேக கோபுர கலசத்துல தண்ணி ஊத்துறதுக்கு முன்னாடி ராஜன் கழுத்துல மாலைய போடுவாங்க. அந்த மாலை தான் நீங்க கொண்டு போற இந்த மாலையா இருக்கணும். அந்த ராஜன் யாகம் செய்யற இடத்துல இந்த மாலைய வைக்க வேண்டியது உங்க பொறுப்பு. கண்டிப்பா சித்தி, நீங்க கவலைப்படாதீங்க. அப்புறம் இதுல பாம் இருக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது. முக்கியமா அந்த டிரைவர் பயலுக்கு தெரியவே கூடாது. தெரிஞ்சதுன்னு வை, நம்ம பிளான எல்லாம் காலி பண்ணிடுவான். ஆமாமா, கண்டிப்பா யாருக்கும் தெரியாம பாத்துக்கிறோம் சித்தி. அந்த டிரைவர் பயலால மாலையில பாம் இருக்கிறத கண்டுபிடிக்கவே முடியாது. அப்புறம் பேக்ல இருக்கிற அந்த இன்னொரு பாம கோவில் காம்பவுண்ட்ல எங்கயாவது மறைச்சு வச்சுட்டு எனக்கு தகவல் கொடுங்க. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அதெல்லாம் கலக்கிடுவோம் காளியம்மா. ஓவரா சிரிக்கிறேன், கைய கால ஆட்டுறேன்னு எதையாவது பண்ணி வைக்காதீங்க. உங்க மேலேயே வெடிச்சிடும். அப்புறம் என்ன காளியம்மா நீ இப்படி பேசுற? ஒரு நல்ல காரியத்துக்கு போகும்போது இப்படி அபசகுணமா பேசலாமா? அதுக்கு இல்ல, பின்ன ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்ல வரேன். சரி, அப்ப நாங்க கிளம்பவா? சரி, கிளம்புங்க. கோவில்ல நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் ரொம்ப கவனமா இருக்கணும். ஊரே திரண்டு இருக்கிற கோவில்ல நம்ம விஷயம் சின்னதா கசிஞ்சா கூட மொத்தமா நம்மள க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நாம ஊரை விட்டே காலி பண்ண வேண்டியதா இருக்கும். எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம் சித்தி, நீங்க கவலைப்படாம இருங்க. சித்தப்பா போலாமா? போலாமா? மாலை எடுங்க. மவனே, கையங்க எடுக்கிறேன். எடுமவனே. பத்ரம், மெதுவா. ஜாக்கிரதை, பாம் இருக்குல்ல. சரி சரி மவனே, பத்திரமா பிடிச்சு மவனே. காளியம்மா, சக்சஸ் பண்ணிட்டு வர்றோம். சாமி வேண்டிக்கோ. அவனை போலாமா? போயிட்டு வா. வரேன் சித்தி.